முதல் பரிசு 50,000 பிளஸ் லேப்டாப், இரண்டாம் பரிசு 25,000 பிளஸ் லேப்டாப், மூன்றாம் பரிசு 15,000 பிளஸ் லேப்டாப் அண்ட் சிறந்த பேச்சாளர்களுக்கு 10,000 பிளஸ் லேப்டாப் கொடுக்க போறோம். 50,000 கேஷ் பிரைஸ் பிளஸ் லேப்டாப்பும் வின் பண்ணிருக்காங்க. தன்னுடைய பேச்சின் திறன் மூலமா 25,000 செகண்ட் பிரைஸை வின் பண்ணது நம்மளுடைய அனன்யா. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய உண்மையாலுமே கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு இல்லையா? என்னுடைய பர்ஸில் ஒரு 10 ரூபா கூட இல்லை. இப்போ நிலமை ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த காலத்து சிறுவர்கள்கிட்ட வந்து ஒரு அரசியல் சிந்தனைகளை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு சிறந்த தளமாக அமைஞ்சிருந்தது. அழுதுட்டேன், நேரத்தில் ஒரே கத்திட்டு அழுதுட்டேன். வாங்குவான்னு தெரியும், ஆனால் ஃபஸ்ட்டு வாங்குவான்னு எதிர்பார்க்கல. ஸ்கூலில் நல்லா பேசுவாள், இவ்வளோ பேசுவான், சின்னவளும் பேசுவான். ஆனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு 3rd 4th வருமாமா அப்படி தான் கேட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டுன்னு ஒன்று நானே கத்திட்டேன், அவள் கத்துறாலும் நான் கத்திட்டேன். பரிசு வெல்லுவா அப்படின்றத விட நாங்கள் இங்கே ரொம்ப சந்தோஷப்பட்டது இங்கே பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்து தான். இது மெய் செலுத்து போயிருக்கோம். நீ 18 வயசாக இருக்கிற பையன் மட்டும்தான் வரணும், 18 வயசு இருக்கிற பொண்ணு மட்டும்தான் வரணும்னு சொல்லாமல் நீ 8 வயசாக இருந்தாலும் சரி, 99 வயதாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் வாய்ப்பு தந்த இந்த மாபெரும் மேடைக்கு மனமார்ந்த நன்றி கூறுறேன். கட்சி சம்மந்தப்பட்டு நடத்துகிறாங்க அப்படின்னா பயாஸ் இருக்கும் அப்படின்றதுக்காண்டி வரும்போது ரொம்ப பயமாக இருந்தது. பட் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ நேர்மையாக வந்துட்டு மதிப்பெண் கொடுத்து தேர்வாளர்களை தேர்ந்தெடுக்க முடியுமோ அது மாதிரி தேர்ந்தெடுத்தாங்க. இந்த இளைஞர்களுக்கும் எங்கள் ஆட்சிக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேற்கு மாவட்ட கழக செயலாளர் செட்லபாக்கம் திரு ராஜேந்திரன் சார் அவர்கள் வருகை தந்திருக்காங்க. எஸ், மிக மகிழ்ச்சியுடன் மனசார ஒரு பலத்த ஒரு கைத்தறல் கொடுத்து சாரை வெல்கம் பண்ணலாம். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். இந்திய துணை கண்டத்திலே எத்தனையோ தலைவர்களை இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு எளிமையான முதலமைச்சராக 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி தந்தவர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள். காமராஜர் அவர்கள் படிப்பறிவில்லாத பெற்றோர்களுடைய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்து மருத்துவர்களாக ஆக வேண்டும் என்கின்ற அவருடைய நல்ல எண்ணத்தை காட்டுகிறது. அதே வகையில்தான் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏழை எளிய மாணவ மாணவிகள், அதுவும் குறிப்பாக அரசு பள்ளியிலே பயின்ற மாணவர்கள் பின்னாளிலே மருத்துவர்களாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் 7.5% இடஒதுக்கீட்டினை கொடுத்தார். எனவே தான் நான் பல்வேறு காலகட்டங்களிலே சொல்லியிருக்கிறேன், நான் மிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஒரு காமராஜராக பார்க்கிறேன். அத்தகைய தலைவருடைய சிறப்புகளை எல்லாம் இன்றைக்கு எடுத்து சொல்வதற்காக மாணவ கண்மணிகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வழிவகையை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்த அருமை தம்பி கார்த்திகேயன் மனோகர் அவர்களுக்கு நான் மீண்டும் ஒருமுறை மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எண்ணற்ற மாணவர்களை இன்றைக்கு ஊக்குவிக்கின்ற வகையிலே இன்றைக்கு பார்த்தால் நாட்டிலே தமிழ் பேசுவது என்பது படிப்படியாக குறைந்துவிட்ட இந்த சூழ்நிலையிலே தமிழை எழுதுவதற்கு தடுமாறுகின்ற மாணவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய பேச்சு திறனை மட்டுமல்ல, தமிழை வளர்க்க இன்றைக்கு அருமை தம்பி கார்த்திகேயன் மனோகர் அவர்கள் முயன்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் கோஹரிணி. விவசாயிகளின் அடையாளமான பச்சை துண்டணிந்து ஒரு சாமானிய விவசாயி கோட்டைக்கு சென்று சாதனை படைத்த கதை இது. இல்லை இல்லை, உண்மை இது. நமக்காக குரல் கொடுக்க ஒரு தலைவன் இருக்கிறார் என்றால் அது நம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள்தான். காவேரி டெல்டாவை காத்த கரிகாலன் இவர், குடிமராமத்து நாயகன் இவர். சோதனைகளை சாதனைகளாக்கி 4 ஆண்டுகள் பொற்கால ஆட்சி தந்த நம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஆசியாவிலேயே மிக பெரிய கால்நடை பூங்காவை தலைவாசலில் அமைத்தது இவரது நிர்வாகத்திறனுக்கு சான்று. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி கோடிக்கணக்கான லட்ச ரூபாய் முதலீட்டுகளை ஈர்த்தார். இதன் மூலம் பல்லாயிரம் இளைஞர்களின் வேலை வாய்ப்பை உறுதி செய்தார். அமைதியான தமிழகம், வளமான தமிழகம் என்ற குறிக்கோளுடன் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள்
அவர்களின் வழிகாட்டுதலுடன் தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக மாற்றி காட்டியவர். எடப்பாடி ஐயா அவர்களின் சாதனைகளை தமிழ்நாடு என்றும் போற்றும். I'm L. Ananya and today I'm here to share my perspectives on the legendary topic Future Tamil Nadu, EPS leadership during challenging times. Some leaders inherit power, some leaders inherit responsibility, and a very rare few inherit history at its most fragile moment. When we talk about governance, we often speak about policies. But today, I stand here to talk about something that's even deeper, and that is the continuity of legacy even under utmost pressure. Because in Tamil Nadu, leadership is not just an event, it is a lineage of responsibility. From the compassionate populism of our beloved Mr. M.G. Ramachandran to the administrative assertiveness of our Amma J. Jayalalitha to the stabilizing power of our unyielding visionary hero Mr. Edappadi K. Palaniswamy. But our visionary leader, founded in 2020 itself. And that is why the adjective visionary is so important for him, because his vision was not only towards the present, but it was also towards the future. இக்கட்டான காலங்களில் ஐயா EPS அவர்கள் பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்துள்ளார். குறிப்பாக தண்ணீர் மேலாண்மை, சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு, விவசாயிகளுக்கான பாதுகாக்கப்பட்ட மண்டலம் போன்ற பல்வேறு பணிகளை பல இக்கட்டான காலங்களிலும் சவால்களுக்கு மத்தியில் மிக சிறப்பாக செய்துள்ளார். 1974 அதிமுகவில் ஒரு தொண்டராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய EPS அவர்கள் புரட்சி தலைவர் MGR மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் மிகவும் விசுவாசமாக இருந்தார். ஒரு நேரத்தில் கட்சி ஜே அணி, ஜானகி அணி என்று 2 பிரிவுகளாக இருந்தபோது அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது முதல் இன்று வரை அம்மாவின் நற்பெயரையும் கட்சியையும் பாதுகாத்து வருகிறார். கட்சியில் பல்வேறு பதவிகளை வகித்த அவர் MP-ஆகவும் இருந்துள்ளார். அம்மாவின் நம்பிக்கையை பெற்று கட்சியில் முக்கியமான நபர்களில் ஒருவராக இருந்த இவர் அமைச்சராகவும் இருந்துள்ளார். 2016ஆம் ஆண்டு அம்மா ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு கட்சியும் ஆட்சியும் என்ன ஆகுமோ என்ற நிலையில் 2017ஆம் ஆண்டு இதே பிப்ரவரி மாதம் ஐயா EPS அவர்கள் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சராக பதவியேற்றார். அந்த நேரத்தில் எடப்பாடி என்றால் யார் என்று கேட்டவரை தனது சிறப்பான ஆட்சியின் மூலமும் கண்டிப்பான செயல்பாடுகளின் மூலமும் ஐயா எடப்பாடி யார் என்று சொல்ல வைத்தவர்தான் நமது EPS அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா சுபப்பிரியா. நம் அண்ணன் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்ற நாள் பிப்ரவரி 16, 2017. தமிழக முதல்வராக பதவியேற்றதே ஒரு சவாலான சூழ்நிலையில்தான். இதுவரை தமிழகத்தை ஆட்சி செய்த எந்த ஒரு தமிழக முதலமைச்சரும் கண்டிராத மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டார். அத்தகைய சவால்கள் ஒவ்வொன்றையும் தன்னுடைய நிர்வாக திறமையாலும் தலைமை பண்பாலும் எதிர்கொண்டு அதில் வெற்றியும் பெற்றார். என்னப்பா இவ வந்ததுலேருந்து சவால் சவால்னு சொல்லிட்டே இருக்கா, அப்படி என்னதான் பெரிய சவால் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க. அந்த சவாலும் என்ன, அதில் அவர் பெற்ற வெற்றி என்ன அப்படின்னு சொல்கிறேன், நீங்களே கேளுங்க. முதல் சவால், அரசியலில் கார் இருள் சூழ்ச்சி, எதிர்க்கட்சிகளின் சதி, தொழிற்சங்கங்களின் போராட்டம், உள்கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டிய மிகப்பெரிய நெருக்கடி. யாருப்பா இவர், எடப்பாடி யாரு, இவரெல்லாம் 4 வருஷம் ஆட்சியை தாண்டு வாரா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகளில் பக்கம் பக்கமாக கட்டுரை. மக்களின் குரல் அவர் காதுகளில் கேட்காமல் இருக்குமா? அனைத்து அரசு அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து வேலூரில் இருந்து தொடர் வண்டியில் தண்ணீர் கொண்டு வந்து மக்களினுடைய தாகத்தை தீர்த்தவர். 2020ஆம் ஆண்டு யாருமே எதிர்பாராத வகையில் வந்தது கொரோனா பெருந்தொற்று வைரஸ். இதை பார்த்து உலகமே ஸ்தம்பித்து நின்றது. நம் அண்ணன் தலைமையிலான ஆட்சி அதை பற்றி சற்றும் கலங்காது, ஓயாது, ஒளியாது அனைத்து அமைச்சர்களையும் இணைத்து ஒரு படையில் நிறுத்தி, அனைத்து அரசு அதிகாரிகளையும் இணைத்து ஒரு படையில் நிறுத்தி, மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே என்கின்ற முறையில் அனைத்து மக்களையும் தன்பால் ஈர்த்து கொரோனா பெருந்தொற்று வைரஸ், அதைத் தொடர்ந்து வந்த பொது முடக்கம், மருத்துவ தேவை, மக்களின் அச்சம், கல்வியில் ஏற்பட்ட இடையூறு என அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிந்தது அவருடைய அரசு. கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கா தமிழ் என்று சங்கே முழங்கு என உலக தாய்மொழி தினமான இன்று என் தமிழை பாராட்டி இதோ என் உரையை தொடங்குகிறேன். மாணாக்கர்களுக்கு, அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு.
என் ஆட்சியில் நெகிழிக்கு எப்போதும் தடைப்போடு. உழவன் செயலி மூலம் உழவர்களுக்கு உதவிடு என்று மக்கள் சேவையை சொல்லிக்கொண்டே போகலாம். நீர் மேலாண்மையில் தமிழகம் முதலிடம். மேம்பாலங்களுக்கு எங்கள் தலைவர் எடப்பாடியே புகலிடம். இப்படி அடுக்கு மொழியில் அவரின் ஆட்சித்திறனை என்னால் அடுக்கிக் கொண்டே போக முடியும். நாமக்கல், நீலகிரி, நாகப்பட்டினம் என்று பல்வேறு இடங்களில் மருத்துவ கல்லூரிகளை நிறுவிய எங்கள் தலைவரின் ஆட்சித்திறனை எப்படி என்னால் நிறுத்தற்குறியீடு கொண்டு அதை நிறுத்த முடியும்? தலைமை பண்புக்கு எத்தனையோ கூறுகளை கூறிக்கொண்டே போகலாம். அத்துணையிலும் எனக்கு பிடித்தது என்னவோ பொறுமைதான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற என் வள்ளுவனின் வாய்மொழியை தன் வாழ்க்கை மொழியாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்தான் எடப்பாடியார். தாயே எனக்கு ஒரு வரம் வேண்டும், என் தலைவியை மீண்டும் தர வேண்டும். தமிழே எனக்கு ஒரு மொழி வேண்டும், அவளது தொன்மையை போற்றி தொழ வேண்டும். அவள் சிரிக்கும் அழகை பார்ப்பதற்குத்தான் அந்த தேவனும் அருகினில் அழைத்தாரோ? பறக்கும் பறவை கூட்டங்களே, அந்த பாரத பெண்ணை கண்டீரோ? இங்கு துடிக்கும் கோடி உள்ளங்களை அந்த தூயவளிடம் கொண்டு சேர்ப்பீரோ? ஆம், நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பணிந்திருக்கலாம். ஆனால் அவளுடைய சமூக பணியை செய்ய எடப்பாடியாரை நமக்கு கொடுத்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார் என்று கூறினார் அது மிகையாகாது. எத்தனையோ போராட்டங்கள், அத்தனையும் வென்றீர்கள். துஞ்சாமல் அஞ்சாமல் துணிவோடு நின்றீர்கள். துஷ்டர்கள் கூட்டத்தை தூசி போல் கடந்தீர்கள். அரசியல் போர்க்களத்திலே அரசியாய் நின்றீர்கள். அகிலமே எதிர்த்தாலும் நீங்கள் தானே வென்றீர்கள். சோம்பலை உடைத்து சரித்திரம் படைத்த மங்கையல்லவா நீ. வீரத்தின் விளைநிலம், அன்பின் அடையாளம், பெண்ணினத்தின் பொறுமை. வயல்வெளியில் நின்று கொண்டிருந்த மகளிரை ஏற்றி விண்வெளியில் ஏற்ற வைத்தது உன் வீரம். இந்த மாபெரும் பேச்சு போட்டி இனிதே நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாம எல்லாருமே ரொம்ப ஆர்வம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தருணம் தான் இது அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் என்னன்னா, முதல் பரிசு 50,000 பிளஸ் லேப்டாப், இரண்டாம் பரிசு 25,000 பிளஸ் லேப்டாப், மூன்றாம் பரிசு 15,000 பிளஸ் லேப்டாப் அண்ட் சிறந்த பேச்சாளர்களுக்கு 10,000 பிளஸ் லேப்டாப் கொடுக்க போறோம். ஸோ இந்த பரிசுகளெல்லாம் இப்போ யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். சிறந்த பேச்சாளருக்கான அவார்ட் சீனியர் கேட்டகரியில யாருக்கு வழங்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுபப்பிரியா அவர்களுக்காக இந்த பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்முடைய சுபப்பிரியாக்காக. Third prize goes to Dhanalakshmi. ஒரு big round of applause கொடுக்கலாம் நம்முடைய தனலட்சுமிக்காக. எல்லாரோடைய மனசையும் ஈஸியா கவர்ற மாதிரி இருந்துச்சு. Third prize-கான அமௌண்ட் 15,000 மட்டும் இல்லாம லேப்டாப்பையும் அவங்க வின் பண்ணிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்முடைய தனலட்சுமிக்காக. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னன்னா, நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து பேச ஆரம்பித்தது தான். அப்போத்துலேருந்து எனக்கு எப்படி 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து சரி, எனக்கு வயசு 10 ஆனாலும் சரி, 20 ஆனாலும் சரி, 60 ஆனாலும் சரி, நான் எங்கெங்கெல்லாம் போகிறனோ அங்கங்கெல்லாம் கூடவே என் பேரண்ட்ஸும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி அவங்களோட இதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இன்னும் எனக்கு எத்தனை மேடை கிடைச்சாலும் அத்தனை மேடைக்கு அவங்க என் கூடயே வருவாங்க. ஸோ அவங்களுக்கே எனக்கு பெரிய 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 தேங்க்ஸ். இந்த மாபெரும் பேச்சு போட்டியில சீனியர் கேட்டகரியில செகண்ட் பிரைஸ் கோஸ் டு ராஜ்குமார் அவர்களுக்கு சீனியர் கேட்டகரியில செகண்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. எங்க ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்து நம்மளுடைய ராஜ்குமாரை வெல்கம் பண்ணிடலாம். அவருடைய பேச்சின் மூலமா கண்டிப்பா கவர்ந்திருப்பார். சோ அதுக்காகவே இந்த பர்சன் வெரி ஆப்டான பர்சன் இந்த பிரைஸ்க்கு. அண்ட் அடுத்ததாக நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் இபிஎஸ் சீனியர் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண அந்த நபர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். ஹேமலதா. எஸ், இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் இபிஎஸ் எடப்பாடியாரின் குரல் இந்த மாபெரும் பேச்சு போட்டியில சீனியர் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணது யார்னா நம்மளுடைய ஹேமலதா. தன்னுடைய பேச்சின் மூலமா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய மனசையும் அவ்வளோ சூப்பரா போய் இடம் பெற்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்காக நம்ம சைட்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வழங்கப்படுகிறது. 15,000 கேஷ் பிரைஸ் பிளஸ் லேப்டாப்பும் வின் பண்ணிருக்காங்க. தன்னுடைய பேச்சின் திறன் மூலமா இன்னைக்கு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க நம்முடைய ஹேமலதா. இரண்டாம் பரிசு அனனியா. வாய்ஸ் ஆஃப் இபிஎஸ் எடப்பாடியாரின் குரல் மாபெரும் பேச்சு போட்டியில 25,000 செகண்ட் பிரைஸ் வின் பண்ணது நம்மளுடைய அனன்யா. எங்க ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம் அனன்யாக்காக. 25,000 பிளஸ் லேப்டாப். மார்னிங்ல இருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட உங்களுடைய எனர்ஜி குறையவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்த எனர்ஜிக்கு சிறந்த ஒரு பரிசு 25,000 பிளஸ் லேப்டாப். எஸ், இப்பொழுது ஜூனியர் வின்னருக்கான அந்த வின்னர் யார் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண போறோம். ஹரணி கோபு. ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் பிரைஸை இன்னைக்கு வின் பண்ணிருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் EPS எடப்பாடியாரின் குரல் வேற லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜூனியர் கேட்டகரியில 50,000 அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. பிளஸ் லேப்டாப்பும் வின் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு முறை ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்த ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இங்க வாங்க, உங்களை தான் வந்து கண்டிப்பா ஸ்பெஷலா கேட்டே ஆகணும். என்னன்னா, அம்மா நான் வேலைக்கு போறேம்மா, ப்ளீஸ்மா என் பொண்ணு பேச வைமா நான் அப்புறம் எப்படியோ பேச வச்ச வேலைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய உண்மையாலுமே கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு இல்லையா? தேங்க்யூ சொல்லிடலாமா? ரொம்ப நன்றி. என்னுடைய பர்ஸில் ஒரு 10 ரூபா கூட இல்லை. இப்போ நிலமை எனக்கு இது வந்தது, பசங்களுக்கு படிப்புக்கு லேப்டாப் வந்தது, இந்த இளைஞர்களுக்கும் எங்கள் ஆட்சிக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆட்சி இன்னும் வளரணும், அதுக்கு நான் ரொம்ப பாடுபடுவேன். ரொம்ப நன்றி ஐயா. இதுக்கு பேர் தான் ஆனந்த கண்ணீர். எனக்கா ஆனந்தத்தில் தான் அழுவுறீங்க. வாய்ஸ் ஆஃப் EPSல உங்களுடைய மகள் ஜெயிச்சிருக்காங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த காலத்து சிறுவர்கள்கிட்ட வந்து ஒரு அரசியல் சிந்தனைகளை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு சிறந்த தளமாக அமைஞ்சிருந்தது. அழுதுட்டேன், அந்த இடத்துல ஒரே கத்திட்டு அழுதுட்டேன். வாங்குவான்னு தெரியும், ஆனால் ஃபஸ்ட்டு வாங்குவான்னு எதிர்பார்க்கல. ஸ்கூலெலாம் நல்லா பேசுவாள், இவளும் பேசுவாள், சின்னவளும் பேசுவான். ஆனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு 3rd 4th வருமாமா அப்படி தான் கேட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டுன்னு ஒன்று நானே கத்திட்டேன், அவள் கத்துறாலும் நான் கத்திட்டேன். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் 4-5 வாட்டி வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு கவர்னர்கிட்ட 3 வாட்டி வாங்கியிருக்காங்க. இது இப்போ மாவட்ட லெவலில் ஒரு 7-8 வாட்டி வாங்கியிருக்காங்க. ஸோ இது 3rd ப்ரைஸ் வாங்குறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே நல்லா பார்த்துட்டாங்க, இதெல்லாம் நல்லா தான், நல்ல கவனிப்பு வந்ததுலேருந்து எந்த விதம் சீச்சான்னு எதுவுமே சொன்னது கிடையாது. நல்லா ஒரு கேட்ட கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் கொடுத்தாங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, ஒரு மூஞ்சி கீஞ்சி எதுவுமே காட்டல, எதுவுமே மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே பேசலை, அருமையாக நடத்துனாங்க. கண்டிப்பாக பரிசு வெல்லுவா அப்படின்றத விட நாங்கள் இங்கே ரொம்ப சந்தோஷப்பட்டது இங்கே பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்து தான் எங்களுக்கு மெய் செலுத்து போயிருந்தோம். அதுக்கு கார்த்திக் சாருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பரிசு வென்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னும் அடுத்தடுத்த வருஷம் இன்னும் நிறைய வரணும், எல்லா பசங்க நிறைய அந்த எக்ஸ்போஷர் இருக்கணும், ஸ்டேஜ் ஃபீர் இல்லாமல் அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. சார் ரொம்ப ஹாப்பி சார். அண்ட் எஸ்பெஷலி இந்த மொமெண்ட்டை வந்து நான் என்னோடய பேரண்ட்ஸ் 2 பேரை வந்து தேங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஃபார் தேர் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் சப்போர்ட். எந்த ஒரு இப்போவுமே அவங்க வந்து எவ்வளோனா, நீ வின் பண்ணனாலும் பரவாயில்ல, நீ பார்ட்டிசிபேட் பண்ணதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி தான் எப்போதுமே அவங்க கொடுக்குற சப்போர்ட்னால தான் இன்றைக்கி இந்த ஜேர்னியில் நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன்னா இட் வாஸ் டோட்டலி பிகாஸ் ஆஃப் தெம் சார். அண்ட் ஆல்சோ நான் வந்து கார்த்திகேயன் மனோகரன் அண்ணாவை வந்து அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் அவரோட சப்போர்ட் வந்து ரொம்ப அன்கண்டிஷனலாக இருந்தது. அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஆல்சோ சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் சாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏடிஎம்கே அண்ட் ஏஐஏடிஎம்கே யூத் விங்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவளுக்குன்னு ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வைப்போம், எங்களுடைய கடனும் கொஞ்சம் அடையும். படிப்புக்கு இந்த லேப்டாப் ரொம்ப உதவியாக இருக்கும். எனக்கு 3 பொண்ணு குழந்தைங்க, 3 பேருக்குமே இந்த லேப்டாப் கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இளைஞர்கள் இந்த காலத்தில் இதை பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயம். எல்லாம் ஊதாரித்தனமாக சுற்றுவாங்க, இதை எடுத்து பண்ணுறாங்கன்னா அது பெரிய விஷயம். அது இந்த கட்சிக்கும் பெருமை தான் இவங்க இது மாதிரி பண்ணுறது. அதனால் ரொம்ப பெருமையாக இருக்கும். எனக்கு ஜெயிச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். 2016 எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து சுத்தமாக பேசுகிறதே கிடையாது. அவ்வளோதான், எனக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னு நானே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உண்டு, பிள்ளைங்க உண்டு, வீடு உண்டு அப்படின்னு இருந்தேன். அப்புறம் இந்த திடீர்னு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட வாட்ஸ்அப்பில் இப்படி ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க, பாருங்கள் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சும்மா போய் பேசு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என் மக வந்து அம்மாவுக்கு அது என்ன பேசுமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இவங்க 2 பேர்கிட்ட தான் டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். வந்து பேசி இன்றைக்கி ப்ரைஸ் வாங்கி அவங்க 2 பேரையும் எங்கள் பிள்ளைங்களும் எங்கள் வீட்டுக்காரையும் சேர்த்து வச்சு ப்ரைஸ் வாங்கினால அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி என் ஒய்ஃப் வந்து காலேஜ் படிக்க டைமே நிறைய ஸ்பீச் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் சொன்னாங்க. ஸோ ஓகே, நான் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இல்லை. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்த பிறகு ஓகே நல்ல டேலண்ட் இருக்குது அந்த இது படித்து அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுலேருந்து நான் போய் கான்ஃபிடண்ட்டாக போய் பேசு. என்றைக்குமே ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு வெற்றி தான் இதை நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து காலேஜ் படிக்கும்போது அம்மா நிறைய பேசி போட்டியில் கலந்து
இது மாதிரி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ அவார்ட்ஸ் எல்லாமே காமிச்சனால இந்த வாட்டி அம்மா ஜெயிச்சிரும். அதனால் நானும் பேரண்ட்ஸை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணேன். அப்புறமா அவங்களும் வந்து ப்ரைஸ் வாங்கினால எனக்கு ரொம்ப இது அப்படியாச்சா? அவங்க ஜெயிச்சு வந்து கற்றுனீங்களா? ஒரே அழுக்க. ஜெயிச்சிங்க, சூப்பர். கங்க்ராட் சொல்லுங்கள் அம்மாவுக்கு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. எனக்கு பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி ஜெயிச்சது தான் எனக்கு இருக்கல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இங்கே வந்து 200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் ஃபில்டர் பண்ணி டாப் 4ன்றப்போ எக்ஸ்ட்ரீமாக ஹாப்பியாகவே இருக்குது. ஆக்சுவலி 200+ பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து டவுட் இருந்துச்சு நமக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்றது. பட் இங்கே வந்து கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் மூலயமா நம்ம வரும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கரெக்டாக 12 மணிக்கு பசி எடுத்த உடனே அத்தனை பேருக்கும் உணவு, தண்ணீர் மற்றும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ 18 வயசாக இருக்கிற பையன் மட்டும்தான் வரணும், 18 வயசு இருக்கிற பொண்ணு மட்டும்தான் வரணும்னு சொல்லாமல் நீ 8 வயசாக இருந்தாலும் சரி, 99 வயதாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் வாய்ப்பு தந்த இந்த மாபெரும் மேடைக்கு மனமார்ந்த நன்றி கூறுறேன். எடப்பாடியார் அவர்கள் பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மேடையாக தான் நான் இதை பார்த்தேனே தவிர்த்து ஒரு வெற்றி மேடைன்றதை தாண்டி அந்த மேடையாக தான் இதை நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஒரு மாணவராக வந்து நம்ம எந்த இடத்துல வந்து அவரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த மேடை தான் ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே வேணால் பேச முடியும், ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச முடியும், மக்கள்கிட்ட ஒரு டீ கடையில் கூட உட்காந்து பேச முடியும். எங்கே போய் சேர்ந்தால் மக்கள்கிட்ட அந்த கருத்து கரெக்டாக போய் சேருமோ அந்த மேடையை நம்ம பயன்படுத்தி எடப்பாடியாரை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக இந்த மேடையை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு ஜெயிச்சதுக்கு இந்த மேடை நல்லா அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். லேப்டாப் வாங்கியிருக்கேன், 5000 ரூபாய் காசு வாங்கியிருக்கேன், கிஃப்ட்டு வாங்கியிருக்கேன். பயங்கர சந்தோஷமாக இருந்தது. இதுமாரி சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சதே இல்லை. சந்தோஷமாக இருந்தது. இல்லை, அது வந்து என்னென்னா இப்போ ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு வரும்போது, நான் காலையில் வரும்போது ஒரு ஆட்டோவுக்கு வந்து ஒரு 2 ஸ்டாப்பிங் தான் 150 ரூபான்னு கேட்டு வாங்கினாங்க. 2 ஸ்டாப்பிங் தான், நமக்கு தெரியாத ஒரு இடம் தான், ஓகேங்களா. அந்த 150 ரூபா கொடுக்கும்போது நான் இங்கே வந்து இறங்கும்போது எனக்கு உள்ள ஒரு கஷ்டம் இருந்தது. என்னடா இவ்வளோ நம்மளை ஏமாத்திருக்காங்களே அப்படின்னு யோசிக்கும்போது இந்த இடத்த அடையிறதுக்கு தான் அந்த இடம் நமக்கு இதுவாக இருக்குது போல் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த தொகை வந்து இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனில் எனக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ன கொஞ்சம் தானே அப்படின்னு யோசிக்காமல், இது என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய தொகை. ஆக்சுவலி என்னோடய கேட்டகரியிலேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய தொகை. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மைக்கை பிடிச்சி. அந்த மைக்கை பிடிக்கும்போது காலையில் பிடிக்கும்போது ஒரு நடுக்கம் இருந்தது. ஆனால் வந்து இது நமக்கான மேடடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தது. அந்த தன்னம்பிக்கையுடைய உச்சம் தான் வந்து இந்த 3வது பரிசு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை வந்து இன்ஸ்டாகிராம் ஆடில் தான் வந்துட்டு பார்த்தோம். ஸோ இப்போ நிறையா கட்சி சம்மந்தப்பட்டு நடத்துகிறாங்க அப்படின்னா பயாஸ் இருக்கும் அப்படின்றதுக்காண்டி வரும்போது ரொம்ப பயமாக இருந்தது. பட் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ நேர்மையாக வந்துட்டு மதிப்பெண் கொடுத்து தேர்வாளர்களை தேர்ந்தெடுக்க முடியுமோ அது மாதிரி தேர்ந்தெடுத்தாங்க. காலையிலேருந்து அவங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததாக இருக்கட்டும், பெற்றோர்களையும் பங்கேற்பாளர்களையும் கவனிச்சுக்கிட்ட விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு பேச்சு போட்டிக்கு வந்தது இல்லாமல் நம்மளோட குடும்பத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வுக்கு வந்த மாதிரி இருந்தது சார். காலையிலேருந்து ரொம்ப நல்லாவே தண்ணி வேணுமா இல்லை உணவு வேணுமா என்னென்ன வேணுன்றதை பார்த்து ரொம்பவே கவனமாக ஒருவித குறையுமே இல்லாமல் ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு 3rd 2nd எல்லாமே கொடுத்து முடிக்கும் போது சரி அவ்வளோதான் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு டைட்டில் வின்னர் அப்படிலாம் சொல்லும்போது ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆனிச்சு. டைட்டில் வின்னர் அந்த மாதிரி அவார்டில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். நிறைய மேடைகள் 500க்கும் மேற்பட்ட மேடைகளை நான் 5வது வகுப்பு படிக்கும் போதுலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஸோ இது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் வின்னர் அவார்டு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இப்போ ஏற்பட்ட மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பது ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் மை ஜீசஸ் அண்ட் மை மாம். அம்மா வந்து என் கூடவே இருந்து என்னை நடத்திட்டு வந்தாங்க, கூப்பிட்டு வந்தாங்க. நான் போவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது நல்ல ஒரு வாய்ப்பு, இந்த மேடை உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய மேடையில் கொண்டு வந்து நிறுத்தி இதில் வென்றிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆர்கனைசேஷன் பண்ண விதம் வந்து ரொம்ப 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 அருமையாக இருந்தது. அதாவது நேரம் காலம் பார்க்காம, அதாவது காலையிலேருந்து 7:30 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஆகுது. இன்னும் வரைக்குமே ஒரு தண்ணி தாகம்னா அத்தனை பேருமே வந்து நிற்கிறது, மற்றும் வந்து கரெக்டாக 12 மணிக்கு ஷார்ப்பாக உணவு, அதில் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஈர்க்கத்தக்க உதவும், ரொம்ப வந்து அன்பாக அவங்க நடந்துக்கின இதுவும் ரொம்ப மகிழ்ச்சியை தருது. வாய்ஸ் ஆஃப் இபிஎஸ் இந்த ஒரு
காம்படிஷன் நான் வெளில பார்க்கும்போது என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. பொலிட்டிக்கலி வைஸ் நிறைய பார்ட்டிஸில் வந்து ஸ்டூடெண்ட் விங்கில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுப்பாங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக வந்து இப்படி கலந்துக்கிட்டு நடந்துக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். இங்கே வந்து பார்த்த போதும் இந்த மேடையில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் 30 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ஏன் 10 வயசு குழந்தை கூட இங்கே வந்து இன்றைக்கி பேசிட்டு இந்த மாதிரி பல பேருக்கு இது வந்து முதல் மேடையாக அமைஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்த ஏஏடிஎம்கே ஸ்டூடெண்ட் விங் செங்கல்பட்டு வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்க்கு ரொம்பவே தேங்க்யூ. இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய பீப்புளை ரீச் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய இன்வால்வ் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து அரசியல் அப்படின்றது நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்பில் அவங்களுக்கும் தெரியணும். ஸ்டூடெண்ட்ஸு தெரியாமல் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கும் இதை பற்றி எல்லாமே தெரியணும். இந்த இனிஷியேட்டிவ் எடுத்த கார்த்திகேயன் மனோகர் மாவட்ட மாணவர் அணி செயலாளருக்கு நன்றி நன்றி நன்றி.